ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதிச்சுடன். நம்ம ஆதிரை கிராஃப்ட்ல இன்றைக்கு இன்னொரு முக்கியமான ஒரு பொருளோட உங்களை சந்திக்க வந்திருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆகாச கருடன் கிழங்கு வகைகள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இன்னைக்கு தான் வந்திருக்கு. நம்ம உடனே ரெடி ஸ்டாக் பண்ணிட்டோம். ஓகே, நீங்க பார்க்கலாம் நம்ம கிட்ட ஆகாச கருடன் கிழங்குகள் நிறைய விதத்துல இருக்கு. பொதுவாக இது இயற்கையாக மலை உச்சிகளில் மட்டும்தாங்க கிடைக்கும். ஸோ இது நம்ம வீட்டு வாசல்களில் மாட்டி வைப்போம். எதற்குன்னு பார்த்தீங்கன்னா கண் திருஷ்டி அல்லது ஏவல் பில்லி சூனியம் இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து நம்மளை பாதுகாக்கவும் நம்மளுடைய நல்ல ஒரு செல்வ வளத்திற்காகவும், அதாவது ஒரு முக்கியமான நன்மைகள் அதிர்ஷ்டத்தை வழங்க வைக்கிறதுன்னு கூட சொல்லலாம். காலகாலமாக இது வீட்டின் வாசல்கள்ல மாட்டி வைப்பது நம்மளுடைய வழக்கத்தில் உள்ளது. இதனோட இன்னொரு முக்கியமான தன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆதி காலத்துல இந்த விஷத்தன்மை, நாகத்துடைய விஷத்தன்மையை போக்குவதற்காகவும் இது வீட்டின் வாசல்கள்ல மாட்டுவாங்க. இது ஒரு மருந்தாகவும் பயன்படுத்தப்பட்டது. அதே போல நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த கண் திருஷ்டிக்காகவும் இதை வீட்டுல மாட்டி வைப்பாங்க. ஏன் இதுக்கு கருடன் கிழங்குன்னு பேரு வந்துச்சு நீங்க பாத்தீங்கன்னா, இது வீட்டு வாசல்கள்ல மாட்டி வைக்கும் போது இந்த கருடன் பறப்பது போன்றவே இருக்கும் அப்படின்றதுக்காகவே இது காரண பெயரா ஆகாச கருடன் கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த மலை உச்சிகள்ல தாங்க கிடைக்கும், எல்லா இடத்துலயுமே கிடைக்காது. ஸோ ரொம்ப ரொம்ப விசேஷமானது. உங்க வீட்டுல ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, ஒரு பாதுகாப்பு கவசம் இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ஆகாச கருடன் கிழங்கு நீங்க உங்க வீட்டுல வாங்கி வைக்கலாம். ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும். ஸோ இந்த கிழங்கு யாருக்கெல்லாம் வேணும்னு ஆசைப்படுறீங்களோ உடனே நம்மளுடைய புலனத்திற்கு வந்துருங்க. ஸ்டாக் ரொம்ப குறைவா தான் இருக்கு. ஸோ நேரடியா நம்மளை தொடர்பு கொண்டு நம்ம கிட்ட நீங்க கேட்கலாம். மலேசியா, சிங்கப்பூர், ப்ரூனைன்னு எல்லா இடத்துக்கும் என்னால உங்களுக்கு உடனடியாக அதை அனுப்பி வைக்க முடியுங்க. நன்றி, வணக்கம்.